is Max Ma'am Sivagami. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்டோட எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போறோம். அது வந்து மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள் சம்ம. அது prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். cos theta minus sin theta cos theta. ஆக்சுவலாக ஆர்த்தோகனலுக்கான கான்செப்ட் என்னன்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக வந்தால் அது வந்து ஆர்த்தோகனல். சரியா? இப்போ ஏ எடுத்துக்கிட்டோம், அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியல டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு. ரோவெல்லாம் காலமாக எழுதுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸு. டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆயிடுச்சு. சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுறோம். காஸ் தீட்டா சைன் தீட்டா வந்து காஸ் சைன் தீட்டா ஆயிடுச்சு. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுறாங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா வந்துடுச்சு. அடுத்தது இந்த இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுறோம். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகும்? 1 ஆயிடும். அதனால இது வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் அடி ஆயிடுச்சு. ஸோ இட் ப்ளஸ் பிகம் 0. அடுத்தது வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டாவும் அடி ஆயிடுச்சு. அதுவும் 0 ஆயிடுச்சு. இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அகெயின் 1 ஆயிடுச்சு. இப்போ அகெயின் இது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸாக வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக வந்தால் அது வந்து ஆர்த்தோகனல். Therefore A is orthogonal. Okay, thank you children.